Hi guys, welcome to Davyvlogs. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். இது வந்து யூட்டன்சில்ஸ், கிச்சன் யூட்டன்சில்ஸ் அண்ட் வெசல்ஸ் ஓட ஷாப்பிங் vlog. எஸ், நம்ம சென்னையில் இருக்கிற ரோஷ் குக்வேர்ன்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது, எப்படி போகணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ரோஷ் குக்வேர் அப்படின்றது வந்து இது வந்து ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அண்ட் அதோடைய ட்ரெண்டி வெர்ஷன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த கல்சட்டி விரும்புகிறவங்க, அப்புறம் காஸ்ட் அயன், நார்மல் அயன், அப்புறம் வெங்கலம், பித்தளை, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மெட்டல் வெசல்ஸ் அண்ட் யுட்டென்சில்ஸ் வந்து இங்கே நமக்கு நிறையாவே கிடைக்கும். அண்ட் பழங்கால பாத்திரமும் நிறையா கிடைக்கும். லைக் கல்சட்டி, அப்புறம் இந்த குழிப்பணியார சட்டி, அப்புறம் மண்பாண்டங்கள் கூட இங்கே கிடைக்கிது. மண்பாண்டங்கள்லேயும் வந்து 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட கிடைக்கிது. நான் ஒன்று உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே இதை பழங்காலத்தில் என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு நீங்கள் வாங்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போகலாம். அண்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப எக்கனாமிக்கல்னு சொல்ல முடியாது. குவாலிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு தான் இருக்குது காஸ்ட்டும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் இங்கே அவைலபிளாக இருக்குது, நான் என்ன வாங்கினேன்றது காமிக்கிறேன். பட் ப்ரைஸ் வந்து என்னால் இதில் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஓனர் வந்து என்கிட்ட பர்சனலாக சொல்லியிருந்தாங்க, ப்ரைஸ் எதுவுமே காமிக்காதீங்க, ஏன்னா டிஃபர் ஆகும் அப்பப்போ, ஏன்னா கொஞ்சம் ஏறும் இறங்கும். அதனால் வீடியோவில் நம்ம ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுவோன்னா அங்கே வந்து அதே டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரைஸ் காமிக்கல, பட் கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் இதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சண்டே இன்றைக்கி தான் நாங்கள் போயிருந்தோம். நான், அம்மா, என் பசங்க எல்லாருமே போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் வியூவாக என்னென்ன இருக்குன்ற மாதிரி இப்போ ஷூட் பண்ணியிருக்கேன். 2 அவுட்லெட் இருக்குது. அதாவது ஒரே இடத்துல வந்து 2 ஹால் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே வந்து ஷோ பீசஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. டிஃபன் கேரியர்லேருந்து குக்கர் வரைக்கும், அந்த பார்த்திங்களா, அந்த டீ கிண்டி வரைக்கும் எல்லாமே வந்து அழகாக வந்து பிராஸில் செஞ்சுருக்காங்க. வெங்கலத்தில் வந்து வெங்கல பானை அந்த மாதிரி கூட நல்ல குவாலிட்டியாக, நல்லா ஹெவி வெயிட்டாக நீங்கள் ஸ்வீட் செய்கிறதுக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் உரல், அம்மி, இதெல்லாம் வந்து ஷோ பீஸ் மாதிரி வீட்டில் நீங்கள் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இங்கே வாங்கலாம். இல்லை உங்களுக்கு உபயோகத்துக்கு வேணும்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வெங்கல பானைலாம் வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது. சக்கரை பொங்கல், பாயசம், இந்த மாதிரி நம்ம பருப்பு வேக போடுறதுக்கு, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ரொம்ப இதை வந்து லைக் பண்ணி வாங்கலாம். அது வந்து ஒரு ஹாட் பேக்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வெங்கல பானையில் சாதம் வச்சுட்டு காலையில் 9 மணிக்கு வச்சிங்கனாலும் மதியம் 12 மணிக்கு எடுத்திங்கனாலும் நேச்சுரலி ஹீட்டாக இருக்கும். நம்ம ஒரு ஹாட் பேக்கில் எடுத்து அதை ஹீட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை. ஸோ வெங்கல பானை வந்து நேச்சுரல் ஹாட் பேக்னு சொல்லலாம். அண்டு பார்த்திங்கன்னா வெங்கலம் பித்தளையிலேயே வந்து கடாய் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஹேமர்டுன்ற மாதிரி அதில் குத்தி அந்த மாதிரியான வெரைட்டியும் வருது. உள்ள ஈயம் பூசி வச்சுருக்காங்க. இன்னொன்று நார்மல் மேட் ஃபினிஷ்லேயும் வச்சுருக்காங்க. அண்ட் அம்மிக்கல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வேரியஸ் சைஸஸில் இருந்தது. அதுலேயுமே நிறையா பிராண்ட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் வேறு குவாலிட்டியில் இருந்தது. இங்கே ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சொப்பு ஜாமா செட்டுன்னு சொல்லலாம். சொப்பு ஜாமாவில் வந்து மண்ணால் செஞ்சது, கிளேயால் செஞ்சதும் இருந்தது. அதே மாதிரி மாக்கல் செட்டுன்னு சொன்னாங்க, அதுவும் இருந்தது. இது வந்து பூண்டு போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹோல்ஸ் இருந்தது அதில் அங்கங்கே. ஸோ அதுவும் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரொம்ப கண்ணை கவர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொப்பு ஜாமா செட்டு தான். கண்டிப்பாக இது வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா வாங்கி கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மாக்கல் செட்டு நான் வச்சுருந்தேன், ஆனால் மண்பாண்ட செட்டு என்கிட்ட இல்லை. சின்ன வயசில் வச்சுருந்தேன் மாக்கல் சொப்பு ஜாமா செட்டு. அண்ட் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஹால் வந்து அயன் கலெக்ஷன்ஸ் அண்ட் இதுக்காகவே வச்சுருந்தாங்க. கல்சட்டி, அந்த சோப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காகவே வச்சுருந்தாங்க. அண்ட் அயன் கலெக்ஷன்ஸில் வந்து தவா வேரீடு கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட. அதோடைய ஷேப்பும் சரி, சைஸும் சரி, குவாலிட்டியும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரீ சீசன்டாகவே வச்சுருந்தாங்க. ரெடி டு யூஸ்னே சொல்லலாம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க க்ரில்லிங் பிளேட் மாதிரி இருக்குது. அப்புறம் அதாவது நம்ம இடிக்கிறதே வந்து இந்த மாதிரி வெரைட்டியான ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக ஒரு கடையில் போய் நம்ம பூண்டு தட்டுறது, ஏலக்காய் இடிக்கிறது வாங்கினோன்னா அதோட ஷேப் அண்ட் குவாலிட்டியை விட இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேரிடு ஷேப்பில் இருக்குது. நல்ல கம்ஃபர்டபுளாக நம்ம ஒரு விஷயம் வந்து கையில் வந்து நசுக்கலாம். அந்த மாதிரியான குத்துக்கல்லாம் கூட இருந்தது. அப்புறம் தவாவில் வந்து நிறையா வெரைட்டி இருக்குது. ஷேப்பும் சரி, சைஸும் சரி. கல்சட்டியில் நீங்கள் ரசம் இல்லைனா ஏதாவது ஒரு ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு இல்லை சேனக்கிழங்கு ரோஸ்ட், அந்த மாதிரி
ரோஸ்ட் வந்து நீங்கள் கல் சட்டியில் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ கிறிஸ்பாக வரும். இன்னொன்று ஆக்சுவல்ஸ் இருக்கும் அப்படியே, அதில் எந்த டேஸ்ட்டுமே மாறாது நீங்கள் கல் சட்டிலலாம் சமைக்கிறப்போ. பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைக்க வேண்டியது என்னென்னா, கல் சட்டி வைக்கிறப்போ வந்து நம்ம வெறும் கல் சட்டி வைக்கக்கூடாது. வெடிக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி தான் வைக்கணும். எப்படி ஈயச்சொம்பு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி. அப்புறம் இப்போ இது எல்லாத்துக்குமே லிட்டோட கூட வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு சில குட்டியாக இருக்கிற ஸ்கில்லட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஹேண்டில் கூட போடுறாங்க. இதில் வந்து மேட் ஃபினிஷும் இருந்தது, நார்மல் ஃபினிஷும் இருந்தது. இதெல்லாம் வந்து தயிர் உர ஊற்றுற வெசல் மாதிரி இருந்தது, லிட்டோட. ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து அடுப்பில் வச்சு சமைக்க முடியாது. ஸோ அவங்க நம்ம கிளியராக சொல்லிடுறாங்க, எது எது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லிடுறாங்க. அண்டு தயிர் உர ஊற்றுற சட்டியில் வந்து நம்ம ஊறுகாய் கூட போட்டு வச்சுக்கலாம். கல் சட்டியும் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸஸில் இருந்தது. நல்லா வந்து குவாலிட்டியான கல்லை மேக் பண்ணுறாங்க இவங்க. இவங்களோட சோர்ஸிங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப நல்ல ஒரு இடத்துல இவங்க எந்த மாதிரியான கல் வேணும், இதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான கற்கள்லேருந்து தான் வந்து இதை பண்ண முடியும். அதுவும் அது வந்து டபுள் டெஸ்டிங் அண்டர்கோ போகுமா. ஸோ ஃபைனல் டெஸ்டிங்கில் வந்து அண்டர்கோ போனதில் வந்து அது சரியாக இல்லைனா, விசிறல் விட்டுச்சுன்னா அப்போ கூட அதை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அது ரொம்ப ஹேண்ட்மேட், ரொம்ப வேல்யூபிள் ப்ராடக்ட்ன்றதுனால காஸ்ட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு அதில் வந்து இந்த ஃபில்டர் காஃபி, அப்புறம் டவரா செட்டு, இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்க்குறதுக்கே அப்படியே கண்ணை பறிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் மெயினாக நாங்கள் போனது வந்து ஈயச்சொம்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா எங்ககிட்ட இருந்த ஈயச்சொம்பு வந்து ரசம் வைக்கிறப்ப கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சு, தண்ணி வைக்காமல் வச்சு ஈயச்சொம்பு வந்து உருகிருச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு, ஈயச்சொம்பு மட்டும்தான், ஈயம் மட்டும்தான் இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. குவாலிட்டியான ஈயமாக இருந்ததுன்னா நம்மளோட பழைய ஈயத்தை கொடுத்துட்டு இவங்கக்கிட்ட புது ஈயச்சொம்பு இல்லை ஈய பாத்திரம் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட இருந்தது வந்து எனக்கு தேவையான சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது. எனக்கு இன்னுமே வந்து குட்டியான சைஸ் தான் வேணும். அதனால் நான் அன்றைக்கி வாங்கலை. பட் அவங்க வந்து ரெடி டு ரீப்ளேஸ்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. வாங்கிக்கலாம், நாங்கள் எடுத்துகிட்டு போன பழசு எடுத்துக்கிறோன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு அவ்வளோ பெரிய ஈயப்பாத்திரம் வேணான்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. பட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்ததுல ரொம்ப நல்லா இருந்தது. ஈயம்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ஹெவினா அப்படி ஒரு ஹெவியாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயே இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்வீட் செய்கிறப்ப பார்த்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை தவாலேருந்து எல்லாமே வந்துருச்சு இப்போது வந்து பித்தளையில். ஆனால் அம்மிக்கல் வந்து நல்லா அந்த கொரன்னு கொத்தி விற்பாங்கல்ல, அந்த மாதிரி நல்லா கொத்தி இருந்துச்சு. இன்னொன்று அந்த குலவை வந்து கீழே விழுகாமல் அதிலே ஹோல்ட் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு ஹாலோ ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கு. ஸோ அந்த அம்மிக்கல்லே வந்து அம்மி குழவியை வந்து பிடிச்சிக்கும், அந்த மாதிரியான ஒரு மேக் இருந்தது. அண்ட் அதை தவிர்த்து இன்சுலேட்டட் பாட்டில்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க, அதையும் கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் கிளாஸ்வேர்ஸும் இருந்தது. கிளாஸ்வேர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மற்ற கலெக்ஷன்ஸை விட. ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறையா இருந்தது. அண்டு ட்ரைப்ளையில் வந்து குக்வேர்ஸ் அண்ட் பாத்திரம் இருந்தது. எல்லா சைஸஸுமே இருந்தது ட்ரைப்ளைலையும். ட்ரைப்ளைன்றது உள்ள அலுமினியம் ஷீட்டும் ரெண்டு சைடும் வந்து நல்ல குவாலிட்டி ஸ்டீலும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரைப்ளை. இதுவும் வந்து அடியே பிடிக்காது. நல்லா வந்து உள்ள மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. லிட்டோடு வருது. இதில் ஸ்கில்லட் டைப்பில் வருது, கடாய் டைப்பில் வருது, மூடி, வித்தவுட் மூடி, அண்ட் இந்த மாதிரியான சைஸஸ்லையும் வருது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷோ பீஸ் மாதிரி நம்ம டைனிங் டேபிளில் வைக்கலாம். அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த ஹாட் பேக் மாதிரி. பட் நான் பர்சனலாக வந்து உடன் ஹாட் பேக் வந்து விரும்ப மாட்டேன். ஏன்னா அது அந்த லெவலுக்கு வந்து நமக்கு ஹீட்டு தாங்குமான்னு தெரியாது. உடன் அண்ட் ஸ்டீல் ஹாட் பேக்ஸ் வந்து அந்தளவுக்கு தெரியல எப்படி தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த அஞ்சரைப்பட்டியெல்லாம் வந்து உங்களுக்கு பிராஸில் வச்சுருந்தாங்க பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ்லேயும் வந்து அஞ்சரைப்பட்டியெல்லாம் இருந்தது. நீங்கள் ஒரு சமையல் பாத்திரம் பைத்தியம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வந்து நீங்கள் ஒரு விசிட் கொடுத்தே ஆகணும், சென்னையில் இருந்தீங்கன்னா. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு செட் ஆஃப் தாலி. இதில் 4 கிண்ணம், ஒரு ஸ்பூன், டம்ளர் அண்ட் பிளேட்டோடு வருது. இது வந்து உங்களுக்கு வந்து இந்த முறுக்கு சுற்றுற குழாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுலேயே வந்து நிறையா பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. முறுக்கு, ஓமப்பொடி, நாடா, அதான் ரிப்பன் பக்கோடா, இந்த மாதிரி முள்ளு முறுக்கு, தேங்குழல், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் இருந்தது.
அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். நீங்கள் பார்த்தீங்களா இந்த பித்தளையிலேயே வந்து உங்களுக்கு ஸ்கில்லட் நல்ல லாங் ஹேண்டிலோட லிட்டோட வந்து ஸ்கில்லட் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தாங்க இங்கே இந்த மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் குக்வேர்ஸ் வித் ட்ரெடிஷ்னல் டச். அதுதான் அவங்க மெயினாக சொன்னாங்க கான்செப்டை. பட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மண் பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ்லாம் நல்ல மேட் ஃபினிஷில் சூப்பராக இருந்தது. 2 வகையான மண் பாத்திரம் இருந்தது. என்னென்னா டபுள் பேக்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. டபுள் பேக் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. நார்மல் பேக் வந்து யூஸ்வலாக நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த ஒரு ப்ரௌன் கம் செங்கல் கலர், அதான் ப்ரௌன் கம் மரூன் கலராக அந்த கலரில் இருந்தது. ஸோ என் பொண்ணு வந்து இது எல்லாத்தையும் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டா ஆசைப்பட்டு. பட் அவங்க எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அங்கே போய் நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஏதாவது நம்ம வாங்குகிறோன்னா அதோடய குவாலிட்டி செக்கிங்கும் அங்கே பண்ணி தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த மண் பாத்திரத்தில் வந்து எல்லாமே கிடைக்கிது. மண் பாத்திரத்துலேயும் மூடியோடு கிடைக்கிது, கிளாஸ் லிட்டோடு கிடைக்கிது, அண்டு இண்டக்ஷன் பேஸில் கூட கிடைக்கிது. நீங்கள் அங்கே போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சொப்பு ஜாமா சமையல் ஆரம்பித்தாச்சு. அடுப்பு மேலே வச்சு சப்பாத்தி இடுறாங்க என் பொண்ணு. ஸோ அது வந்து தோசைக்கல் அண்ட் தோசை கரண்டின்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போ தோசை வந்து தோசை வார்த்து நமக்கெல்லாம் போட போகிறாங்க. பக்கத்துலேயே குடத்துல தண்ணி கூட இருக்குது. தாகமாக இருந்ததுன்னா எல்லோரும் எடுத்து குடிச்சிக்கலாம். தோசையை திருப்பியும் போட்டாச்சு. எண்ணெய் தான் ஊற்ற மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அம்மிக்கல் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு மண்ணில். ஸோ அதுக்கு அந்த அந்த ரெக்டாங்கிள் சைஸில் ஒரு ஷேப் கூட கொடுத்து வச்சுருக்காங்க. அருவாமனை அதை விட க்யூட்டாக இருந்தது. மண்ணில் எவ்வளோ டைம் எடுத்து இது ஒன்றுத்துக்கும் அது உள்ளே இருக்கிற அந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஒரு அந்த தேங்காய் கீற இடத்துல ஒவ்வொரு இடத்துல லைன் கொடுத்துருக்காங்க. குட்டி கை வச்சு எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி அம்மி இந்த கல்லுலையுமே வந்து குட்டி சைஸில், அதாவது சொப்பு ஜாமா இல்லாமல் அதை தவிர்த்து நெக்ஸ்ட்டு சைஸ்லேயுமே வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து அதான் மேபி நம்ம ஷோ பீசஸ் மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக போகலாங்க எடுக்கிறதுக்கு. அண்ட் அம்மியில் வந்து ரியல் லைஃப் அம்மியில் நல்ல பெரிய பெரிய சைஸ்லாம் வச்சுருந்தாங்க. கிச்சன்லேயே நம்ம வந்து இப்போலாம் நிறைய பேர் வந்து மேடையிலே வந்து பதிக்கிறாங்க இல்லையா கவுண்டர் டாப்பில், அந்த மாதிரி சைஸஸும் இருக்குது. கிரானைட் கல்லையும் இருக்குது. இது வந்து நல்லா கொரன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து அரைப்படும்னு சொன்னாங்க. இதுலேயுமே வந்து 2-3 கிரானைட்லேயும் இருக்குது, அப்புறம் கருங்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் கலர்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது அவங்க சொல்ல. நல்ல கொரப்பு இருந்தால் நல்லா ஈஸியாக வந்து மசியும்னு சொல்லுவாங்க. அம்மி யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் இது. சின்ன வயசில் பாட்டி வீட்டில் அம்மி இருந்தது. ஸோ அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறையா. சட்னியே அரைச்சிருக்கேன், தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை அதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிருக்கேன் முன்னாடி. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. பட் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அம்மி யூஸ் பண்ணல. ஸோ சைஸ் வாரியாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம பதிச்சுக்கிற மாதிரியும் இருக்குது. பஞ்சு பாத்திர உதிரணி, நம்ம பூஜை அறையில் வைக்கிற மணி, சொம்பு இதெல்லாமே கூட நல்ல குவாலிட்டியில் கிடைக்குது இங்கே. நீங்கள் ஒன்ஸ் போனீங்கன்னா, ஆனால் கொஞ்சம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா அங்கே போங்க. இது வந்து நெய் ஊற்றி வைக்கிற பாத்திரம். இது பாருங்கள், அந்த கிண்டியோடு வருது, ஐ மீன் கரண்டியோடு வருது. ஸோ நெய் ஊற்றிட்டு அதில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து டின் பூசியிருக்காங்க பாருங்கள். நெய் ஊற்றிட்டு அந்த கரண்டி போட்டு மூடி வச்சோன்னா கரெக்டாக அந்த கரண்டிக்கு மட்டும் ஓட்டை இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுக்கும் வந்து சைஸ் வாரியாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. தட்டு அதே மாதிரி பித்தளை தட்டு பார்க்குறதுக்கே அப்படியே ஜொலிக்குதே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதான் சொன்னேன்ல, இந்த டவரா டம்ளர் செட்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு சில ஹோட்டல்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த டவரா டம்ளர் செட்டை பார்த்தாலே காஃபி குடிக்கணும் போல் நமக்கு தோணும். கப்பன் சாசர் எனக்கு பித்தளையில் அந்த லெவலுக்கு பிடிக்கல. பட் டவரா டம்ளர் தாங்க வேறு லெவலில் இருந்தது பார்க்குறதுக்கு. நான் பெரிய காஃபி லவர், டீ லவர் கிடையாது. அடிக்கடிலாம் காஃபி, டீ குடிக்க மாட்டேன். லெமன் டீ தான் ஃபேவரட் நமக்கு. பட் இந்த டவரா டம்ளரை பார்த்த உடனே என் ஹஸ்பண்ட் வந்து தி பெஸ்ட் காஃபி லவர், ஓகேவா. அவருக்கு சுட ஃபில்டரில் காஃபி பொடி போட்டு ஃபில்டர் டிகாஷன் எடுத்து இந்த டவரா டம்ளரில் ஆற்றி கொண்டு போய் காத்தால் கொடுத்தோன்னா அவ்வளோதான், எனக்கு ஒரு கோவிலே கட்டிடுவாருங்க இந்த வீட்டோரமாக. ஸோ அவ்வளோ பெரிய காஃபி லவர் அவர். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக சூடாக டிகாஷன் போட்டு குடிக்கிற காஃபி இந்த மாதிரி ஒரு டம்ளர் டவரா செட்டில் குடித்தா சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் அம்மாவும் என்ன மாதிரியே அந்த அஞ்சரைப்பட்டி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. மேலே வந்து ஹேமர் டிசைன் இருந்தது. உள்ளே அதுக்குரிய குட்டி ஸ்பூனுமே கொடுத்துருந்தாங்க.
ஸோ இது வந்து ஒரு கெட்டில். இதுவும் ஹேமர் டிசைனில் அப்படியே பளபளன்னு இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப் போனால் கூட இந்த லெவலுக்கு இருக்குமான்னு தெரியாது, அவ்வளோ க்ளோவாக இருந்தது. இது மாதிரியான பேக்ஸும் இருந்தது. பட் இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியல இவ்வளோ ரேட் இருக்குமான்ட்டு. அதோட குவாலிட்டியோ இல்லை மேக்கிங்கோ பற்றி தெரியல எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லெட் வந்து மேட் ஃபினிஷும் இருந்தது. இதில் பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி சிலிக்கான் ஹேண்ட் இருந்தது. இது வந்து மேட் ஃபினிஷ், அது வந்து ரா ஃபினிஷ். இதுதான் மேட்டு நான் இந்த கையில் இப்போ வச்சுருக்கிறது. ஸோ இது ரொம்ப பிடிச்சது எனக்கு. குட்டியாக நம்ம ஏதாவது இப்போ நம்ம பொங்கல்லாம் செய்கிறோன்னு வைங்களேன், நம்ம நார்மல் தாளிப்பு கரண்டியில் வச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு, அதாவது இஞ்சி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிக்க முடியாது. பட் இந்த மாதிரியான ஒரு கொஞ்சம் பெரிய சைஸு, அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் பேனு. ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மல் சைஸாக இருக்கிற இந்த மாதிரி ஸ்கில்லட் வாங்கினோன்னா நம்ம பொங்கலுக்குலாம் தாளித்து கொட்டுறதுக்கு முந்திரி இஞ்சி எப்படியும் எல்லாமே போடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இது தாளித்து கொட்டுறதுக்கு தாராளமாக இருக்கும். இந்த மாதிரியான ஸ்கில்லட் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் ரொம்ப கம்மியாக தான் ஷாப்பிங் பண்ணேன், பட் போய் பார்க்கணுன்னு ஆசை தான் இருந்தது. சைஸ் வாரியாக இருந்தது, எல்லாமே குட்டி குட்டியாகவும் அழகாக இருந்தது. ஆப்பக்கல், குழிப்பணியாரக்கல், அப்புறம் நம்ம வந்து க்ரில் பண்ணுற மாதிரி லைனோடையே இருந்தது. நம்ம ப்ரெட்டெல்லாம் சாண்ட்விச் போடுறதுக்கு கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ பாருங்கள், இது கிரானைட்டில் உரங்கல் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சாண்ட்விச்க்கு. இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்குரிய பேன் மாதிரி இதுவுமே நல்ல சைஸ் வாரியாக இருந்தது. அங்கே குழிப்பணியார கல்லையே வந்து நமக்கு ரவுண்டு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ஸும் வந்து இருந்தது, உட்டன் ஹேண்டிலோடு இருந்தது. இந்த மர தேங்குழல் புழியறதை பற்றி சொல்லியே ஆகணும். ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இருக்கிற தேங்குழல் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா மண் ஃப்ரிட்ஜு. இது நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்தேன். அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப நல்ல வெயில் காலத்துலேயே கூட இது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். இதில் வந்து ஒரு பெரிய பாத்திரம், அதுக்குள்ளே வந்து ஒரு டப் மாதிரி இருக்குது. இது சைடு வழியாக வந்து நம்ம தண்ணி வந்து அதில் வந்து ஊற்றிக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைம் ஊற்றுறப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடியில் வந்து அவங்க ஒரு லைன் காமிக்கிறாங்க, அது வரைக்கும் வந்து தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து உள்ள வெஜிடபிள்ஸோ இல்லை என்ன நமக்கு வைக்கணுமோ அதை வந்து வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாமா. ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுமா அந்த உள்ளே இருக்கிற சாமான்களோட டெம்பரேச்சரை. ஸோ இது வந்து நேச்சுரல் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. தெரியல, மேபி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா நிறையா பேர், என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அவர் ஆனால் கிளியராகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், இது உள்ள இவ்வளோ வச்சுக்கலாம், என்னென்னது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா கூலிங்காகவே இருக்கும். பட் தண்ணி வந்து அப்பப்போ தீர வந்து நம்ம ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஊற்றுறப்ப நீங்கள் எடுத்து ஊற்ற வேணாம், அந்த சைடில் இருக்கிற ஹோல்ஸில் வந்து நீங்கள் வச்சு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, ஃப்ரிட்ஜ் வைக்க முடியாத இடத்துல, இல்லை எங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இதில், இல்லை ஃப்ரிட்ஜ் எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது எங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு அப்படின்றவங்க, அந்த மாதிரி வேணால் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நேச்சுரலாக. தெரியல இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு, பட் இவங்க சொல்கிறத பார்த்தா நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க போல், யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி வி கேன் கிவ் அ ட்ரை இஃப் அட் ஆல் நமக்கு இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னா. அதுக்கப்புறம் மாக்கல் விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. கீரை கடையிறது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக குட்டியாக வச்சுருந்தாங்க. மேபி நான் நிறையா தடவை யோசிச்சிருக்கேன், கீரை கடையிறது ஏன் இவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து மேஷர் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து தேங்காய் நார்லேயே ஸ்க்ரப் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன்னா இந்த அயன் இல்லை இந்த மாதிரி பித்தளை பாத்திரம்லாம் வந்து ரொம்ப நம்ம இரும்பு நார் போட்டு தேய்ச்சோன்னா அதோட ஷைனிங் அண்ட் இது போயிடும். அதனால் தேங்காய் நார்லேயே ஸ்க்ரப் வச்சுட்டாங்க. ஸோ இந்த மண் பாத்திரம் அம்மா வாங்கினாங்க. அது வந்து குவாலிட்டி செக்கிங்க்காக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டாங்க. அப்படியே ஊற விட்டுட்டு நாங்கள் மேற்கொண்டு பார்த்துட்ருந்தோம், பில்லிங்லாம் போட்டுட்ருந்தோம். ஸோ அவங்க 1/2 மணி நேரம் ஊற வச்சு லீக் ஆகுதா இல்லையான்னு நம்மளையும் கூப்பிட்டு காமிச்சு டெஸ்ட் பண்ணி தான் வந்து நம்ம அனுப்புகிறாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. அங்கே போயிட்டு வந்ததில் ரொம்ப நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நிறையா கலெக்ஷன்ஸ் பார்த்ததில் அம்மா வந்து சூப்பர் ஹாப்பி. ஏன்னா அவங்க முன்னாடி யூஸ் பண்ண பாத்திரங்கள், குமுட்டி அடுப்புலாம் கூட வச்சுருந்தாங்க, அதெல்லாம் கூட காமிச்சாங்க. பட் நான் வீடியோ ஷூட் பண்ண விட்டுட்டேன் எக்ஸைட்மெண்ட்டில். ஸோ எடுத்த வரைக்கும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ லீக் ப்ரூஃப் செக் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் நான் வந்து இந்த அம்மிக்கல் வாங்கியிருந்தேன். ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, நார்மல் சைஸ் தான், கொஞ்சம் குட்டின்னே சொல்லலாம். நம்ம வீட்டுக்கு ஒரு 4-5 பேருக்கு தேவையான கார சட்னி அரைக்கிறதுக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும். ஸோ இதோட இடம் எங்கே இருக்குது, அட்ரஸ் அண்டு மேபி மேப் கூட நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடம் பெருங்குடி தாண்டி அந்த ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும், அங்கே தான். ஸோ இந்த ஒரு உட்டன்
ஸ்பேட்டுலா இல்லை, உடன் கரண்டி ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் சின்ன ஸ்கில்லட் நான் காமிச்சேன்ல மேட் ஃபினிஷில் அது. அப்புறம் இந்த அம்மிக்கல், இது 3 தான் நான் வாங்கியிருந்தேன். அம்மாவும் இன்னும் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க மண் பாத்திரம்லாம். ஸோ ஒரு வாட்டி அங்கே போயிட்டு பார்த்துட்டு வரணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் அது கோவிடுக்கு அப்புறமே நினச்சிட்டு இருந்தேன் போகணும் வரணுன்ட்டு. பட் இப்போ தான் ரீசெண்டாக போக டைம் கிடச்சிது. மெயினாக அந்த ஈய பாத்திரம் வாங்குறதுக்காக போனோம். ஆனால் அது வாங்காமல் மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ முதல்ல நம்ம அம்மி யூஸ் பண்ணுறது வந்து அரிசி நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துடணும். ஏன்னா அதில் மண், கல், அந்த அம்மி மேக் பண்ணதுக்குரிய அந்த இதெல்லாம் ஏதாவது அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுத்து அந்த அரிசியை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும், யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக. இதே மாதிரி தான் அந்த அயன் ஸ்கில்லட்டும் வந்து ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக வதக்கி எடுத்துகிட்டு அந்த வெங்காயத்தை டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஏதாவது இரும்பு பார்ட்டிக்கல் ஏதாவது இருக்கும். ஸோ அதுக்காக அங்கே வந்து ஃபுல்லி சீசன்டுன்றதுனால இரும்பு பாத்திரமும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சீசன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் வெங்காயம் மட்டும் வதக்கி எடுத்து ஒரு வாட்டி டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் சோப் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு சூடு காமிச்சிட்டு ஒரு சின்ன துணியில் ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி தடவி வச்சுட்டா போதும். வேறு எதுவும் பெரிய மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு ஒரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துடலாம், அதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அம்மி வாங்கினதுமே அன்றைக்கே சட்னி செய்யணும், அன்றைக்கே அரைச்சி ஊற்றி ரசம் வைக்கணும் அப்படின்ட்டு அப்படியே ஆர்வ கோளாறில் இருந்தோம் நானும் என் பொண்ணும். ஸோ நான் கொஞ்சம் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக என் பொண்ணு தான் அரைச்சா. என் கை பெருசுறதுனால அம்மி குட்டியாக இருக்கிறதுனால எனக்கே ஆசையாக இருந்தது இது பார்த்ததுமே. என் பொண்ணு தான் அரைக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அவளும் கொஞ்சம் அரைச்சா. ஸோ இது ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி. ஆனால் நல்ல கரகரப்புங்க, கல் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு மசிஞ்சிது. ஒரு 4 இழுப்புலேயே வந்து மசிஞ்சிடுச்சு. ஸோ இதில் வந்து பூண்டு கார சட்னி, பூண்டு காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சி கார சட்னி பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். பூண்டு கார சட்னி, ரசம், அப்புறம் இது மட்டும் இல்லைங்க. இதில் வந்து நீங்கள் கசகசாவை வந்து ஒரு 1/4 மணி நேரம் பாலில், அதாவது வெதுவெதுப்பான பாலில் ஊற வச்சுட்டு அதை இந்த மாதிரி அம்மியில் நல்லா நீங்கள் மையாக அரைச்சிட்டு அதை வந்து ஃபேஸ்க்கு போட்டு பாருங்களேன், ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ இது கூட ஒரு ஃபேஷியல் டிப்பும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அம்மி வாங்கினது அந்த சாக்கு வச்சு. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் அம்மி வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, அப்படி வாங்கலைன்னா நீங்களும் வாங்கி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அம்மிலாம் வந்து அம்மி ஆட்டுக்கெல்லாம் வந்து வீட்டில் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. See you all in another next video. Thank you for subscribing and sharing.